ஆலிஸ்வெல், நீங்க நம்ம சேனல்ல ஒரு பழமையான ஒரு மரத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த மரம் அதவ மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மரத்தை வந்து சங்க காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த மரத்தினுடைய பழங்களை வந்து ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு காவிரி வந்து சாபம் வர்றதுக்கு ஓமையா பயன்படுத்தியிருக்கா. அதை பத்தின கதையை இந்த வீடியோ முடிவில் சொல்வேன். ஸோ வீடியோவை பொறுமையா பாருங்க. அத்தி மரம் அதிக உயரம் இல்லாத ஒரு நடுத்தர உயரமுடைய ஒரு மரம். இந்த மரம் சுமார் 10 மீட்டர் உயரத்துக்கு வளரும். அத்தி மரத்தின் பட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சாம்பல் நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். இது வந்து பூக்கும் தாவர வகையை சேர்ந்தது. அத்தி மரத்தின் காய் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் போல பச்சை கலர்ல இருக்கும். அத்தி பழம் நல்லா பழுத்த பிறகு கொய்யாப்பழம் மாதிரி வெடி மஞ்சள் நிறத்துல இருக்கும். இது கொத்து கொத்தா காய்க்கும். இந்த அத்தி மரமானது மேற்கு மற்றும் கிழக்கு மத்திய ஆசிய பகுதிகள் தான் இதோட ஆரம்பம். இங்கதான் விளையுது. உலகம் முழுவதும் இதமான தட்பவெப்பநிலை சூழ்நிலை உள்ள இடங்கள்ல வந்து இந்த அத்தி மரம் வந்து இருக்குது. இந்த அத்தி பழங்களை வந்து எதற்காக முக்கியமா பயன்படுத்துறாங்கன்னா பிஸ்கட் மற்றும் ஜாம் தயாரிப்பதற்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த அத்தி மரமானது 3 வகைகள் உள்ளதா சொல்லப்படுது. வெள்ளத்தி, நாட்டு அத்தி, நல்லத்தி, 3 வகைகள்ல இந்த மரமானது இருக்கு. இதுல வந்து அத்தி பழங்களை வந்து அறிவியலாளர்கள் வந்து நிறைய நன்மை இருப்பதா சொல்றாங்க. அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம், அயன், இந்த இரத்த விருத்திக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அதுல அதிகமா இருக்கதா சொல்றாங்க. இந்த அத்தி பழத்தை வந்து பொதுவா நம்ம வந்து அப்படியே சாப்பிட முடியாது. அதை வந்து நன்கு பதப்படுத்தின பிறகுதான் சாப்பிட முடியும். இந்த அத்தி பழத்தை வந்து பார்க்கறதுக்கும் அதை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா அதை வந்து பிச்சோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து எண்ணற்ற பூச்சிகள் வந்து ஏராளமா இருக்கும். ஒரு கருப்பு கலர்ல ஒரு சீடு விதை விதையா இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்தி பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் சொத்தை. பிட்டு அப்படின்னா பிக்கிறது. அத்தி பழத்தை கையில எடுத்து அதை பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கருப்பு கலர்ல சொத்தப்பல் எப்படி இருக்கும் அது மாதிரி பல் நிறைய இருக்க மாதிரி விதைகளா இருக்கும். அதனால அப்படியே சாப்பிட்றது வந்து அவ்வளவு சால சிறந்தது கிடையாது. இதை வந்து எப்படி பதப்படுத்தணும்னு சொல்லி சில முறைகள் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெயில்ல வந்து நன்கு அதை வந்து உலர்த்தணும். உலர்த்தி பதப்படுத்தி தேன்ல ஊற போட்டு சாப்பிடலாம். இது ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயில்ல வந்து நல்லா உலர வைக்கணும். அதை வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சி பொடியாக்கி அதை நல்லா பசும்பால்ல அதை கலந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சுடு தண்ணீர்லையும் கலந்து குடிக்கலாம். இது வந்து இந்த சளி போன்ற பிரச்சனைகளுக்கு நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உள்ள காலத்துல வந்து சீம அத்திப்பழம் அப்படிங்கிறது வந்து யுனானி மற்றும் சித்த மருத்துவ கடைகள்ல வந்து நம்ம சாப்பிட தகுந்த முறையில பதப்படுத்தப்பட்டு கிடைக்குது. அத்திப்பழ ஜூஸ் அப்படிங்கிறதும் உடலுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது. அத்தி மரம் வந்து வீடுகள்ல வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எதுவும் பெரிய தவறான விஷயம்லாம் கிடையாது. இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த பழத்துக்கு வந்து பூச்சிகள் வந்து எண்ணற்றமா இருக்கும். அது மாதிரி எறும்புகளும் வரும். அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தை இருந்தா அது அந்த எறும்புகள் மேல இருக்க கூட கண்களுக்கு தெரியாது. அதனால எறும்பு கடிச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆபத்தாயிரும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை வந்து வீடுகள்ல வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் அத்திமரம் அதவ மரம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தேன். அதை வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா சங்க இலக்கியத்துல வந்து ஒரு காவிரி சாப்பிட்றதுக்கு ஓமையா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதோட கதை என்ன அப்படின்னா இந்த அதவ மரம்னு சொல்லப்படுறது ஆற்றங்கரை ஓரங்கள்ல நம்ம சங்க காலத்துல ஏராளமா இருக்குமா. அந்த ஆற்றங்கரை ஓரத்துல அந்த அதவ மரத்துல இருந்து ஒரு பழம் வந்து தண்ணியில விழுது. அந்த கவிஞர் எழுதியிருக்க கற்பனையை பாருங்க. அந்த பழம் வந்து விழுந்தோடனே 7 நண்டுகள் வந்து அந்த பழத்தை மிதிக்குது. அத்தி பழத்தை நீங்க கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். 7 நண்டு மிதிச்சாலும் அது ரொம்ப சப்பலஞ்சே போயிடும். அது என்ன சொல்றாங்கன்னா அந்த 7 நண்டு மிதிச்சா அந்த பழம் என்ன ஆகுமோ அது மாதிரி என் கூட இல்லாதப்ப என்னுடைய காதலனை யாரெல்லாம் தூற்றுகிறார்களோ அதாவது தப்பா பேசுறாங்களோ அவங்க நாக்கு அந்த மாதிரி நசுங்கி விட வேண்டும் அப்படின்னு அந்த காதலி வந்து சாபம் கொடுக்குறாங்க. அப்பவே எந்த மாதிரி ஒரு பிளட்டோனிக் லவ்ல நம்ம தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த மாதிரி சங்க இலக்கிய பாடல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுங்க, ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.